ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட்டு ஆனை சவுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யானையோட ஃபுட் நிலத்தில் படும்போது எவ்வளவு அகலம் இருக்குமோ அந்த அகலத்துக்கு தான் இந்த பிளான்ட்டு வளரும். அதனால இதுக்கு அந்த பேர் இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் எலிஃபென்டோபுஸ் ஸ்கேபர். இது அஸ்டரேசி ஃபேமிலியை சார்ந்த தாவரம். அதனால் இந்த தாவரத்துக்கு எல்லா பாகங்கள்லேயும் இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது கட்டியாக இதில் சின்ன சின்ன டூவி போன்ற அமைப்பு இந்த பிளான்ட்டில் இருக்கும். இந்த பிளான்ட் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பிளான்ட். இது கேன்சர் நோயை கட்டுப்படுத்தவும் சுகர் நோயை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு தாவரமாக இது இருக்குது. இதில் எல்லா சத்துக்களும், நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பிளான்ட்டில் நிரம்பி இருக்குது. விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12 எல்லாமே இருக்குது. அப்புறம் விட்டமின் C, விட்டமின் E, விட்டமின் K இது அத்தனையுமே இந்த பிளான்ட்டில் இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நம்ம சாப்பிட்டேன்னா கல்லீரலுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் குடலில் இருக்கக்கூடிய அல்சர் நோயை குணப்படுத்தக்கூடியது, வயிற்றுப்போக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியாக இந்த பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை நம்ம இப்படியே தரையிலேருந்து அப்படியே பிடுங்கி அப்படியே எடுத்து இதை பேர்த்தெடுத்து நம்ம இந்த ரூட்டும் ஸ்டெம்மு லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா அலசி நம்ம என்ன பண்ணணும்னா உலர்த்தி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி பொடி செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டேன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்குது. அப்புறம் நம்ம இதை கீரையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனோட இலைகளை இப்படி பறித்து எடுத்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணணும். இதை நல்லா அலசி பொடி பொடியாக நறுக்கி நம்ம எப்படி பொரியல் பண்ணுவோமோ அதுபோல் பண்ணலாம். அதுக்கு நம்ம பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் தேங்காய், ஜீரகம், வேறு எதெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப தாளிக்கும்போது கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு இதை வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது ரொம்ப இலை கட்டியாக இருக்கிறதுனால வேக வச்சு நம்ம இறக்கிட்டேன்னா நல்ல ஒரு கீரையாக இதை பயன்படுத்தலாம். அதனால் நீங்களும் இந்த கீரையை பயன்படுத்தி பயனடையணும்.